ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக சொய்யான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது சுசியம் சொல்லுவாங்க, இல்லைன்னா சுழியம், சீயம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நிறையா இதில் ஸ்வீட் வெரைட்டி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம சோள அரிசியையும் புழுங்கல் அரிசியையும் அதுக்கப்புறமா உளுந்தையும் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம். இது தீட்டுனது கடையில் இந்த மாதிரியே கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. சோளமும் அரிசியும் சேர்த்து ஊற வச்சது 4லேருந்து 6 மணி நேரம் போல் ஊறணும். சோளம் நல்லா ஊறணும், அதுக்கப்புறமா நம்ம ஆட்டிக்கலாம். உளுந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். 1 மணி நேரம் ஊற வச்ச உளுந்தை நான் தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டிருக்கேன். பாருங்கள், உளுந்து ஆட்டினீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நம்ம உளுந்து வடைக்கு அரைக்கிறத விடவே ரொம்பவே திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஸ்பூனில் நீங்கள் தட்டினாலும் இது கீழவே விழுகாது. அந்த அளவுக்கு நம்ம திக்காக இதை அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணாதீங்க. தெளித்து பக்கத்தில் நின்று ஆட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சோளத்தையும் அரிசியும் நம்ம 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இதையும் கிரைண்டருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதையும் நல்லா கெட்டியாக வலுவலுன்னு மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சொய்யான் நம்ம போடும்போது இதில் குருணையாக இருந்துச்சு அப்படின்னா டப்புன்னு உங்களுக்கு எண்ணெய்க்கில் போடும்போதே வெடிக்கும். அதனால் நல்லா நைஸாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு நம்ம மசாலாவுக்கு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நம்ம எதுவும் கட் பண்ணி போடலாம், அரைச்சி தான் போட போகிறோம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்தாமல் மிக்சியில் நல்லா 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி உப்பு போடும்போது உளுந்துலேருந்து வெங்காயத்துலேருந்தும் தண்ணி விடும். இப்போ நம்ம சோளத்தையும் உளுந்தையும் நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். சோள அரிசி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சோளமும் அரிசியும் சேர்ந்து அரைச்சது ரொம்பவே இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். கையில் எடுத்து பார்த்தா நமக்கு அப்படியே கொலக்கட்டை மாவு பிடிக்கிற மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது. உளுந்தும் அதே போல் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன், இந்த அளவுக்கு திக்னஸோடு இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயக்கலவையும் நான் உப்பு சேர்த்திட்டேன். வெங்காயக்கலவையும் சேர்த்திட்டு நான் எல்லாத்தையுமே கலந்து காமிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கக்கூடிய அளவுக்கான பக்குவத்துக்கு அந்த மாவு வந்துடும். அதனால தான் அவ்வளோ கெட்டியாக தண்ணி தெளித்து பக்கத்தில் நின்னே நம்ம ஆட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கரண்டியிலேருந்து நம்ம கையில் எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா நல்லா விழுகக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இந்த பக்கம் நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சோளம் போட்டிருக்கிறதுனால சின்ன சின்னதாக போட்டால் தான் நல்லா உங்களுக்கு வெந்து வரும். நீங்கள் இது வெறும் அரிசி உளுந்தில் கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம். சோளம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் சோளம் போட்டதுனால கொஞ்சமாக உங்களுக்கு இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெறும் அரிசியிலையும் உளுந்துலையும் பண்ணோன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான மாலை நேரத்துக்கான, அதுவும் குறிப்பாக மழைக்காலங்களில் சாப்பிடக்கூடிய இந்த ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.